In a chemical equilibrium, the rate constant எப்படி எழுதுவீங்க k, ஓகேவா? For the forward reaction, forwardனா f போட்டுக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? 2.5 into 10 power 2 whole power square, okay? And the equilibrium constant k, அப்படிதான் kc இருக்கலாம், இல்லாட்டி kp கூட இருக்கலாம், என்னதுனாலும் kc or kp, anything. அது என்ன கொடுத்துருக்காங்க? 50 கொடுத்துருக்காங்க. The rate constant for reverse reaction. So reverse na என்னது? Backward reaction or கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. So எப்படி rate constant relate பண்ணுவோம்னா k is equal to k forward by k backward. ரொம்ப important, ஓகேவா? Forward தான் first வரும், அப்புறம் தான் backward. எப்படி இதை நீங்க derive பண்ணலாம்னா ஈஸியா இன்கேஸ் குழப்பிச்சுனா derive பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ரியாக்ஷன் எழுதிக்கோங்க, ஓகேவா? அதாவது a is giving b அந்த மாதிரி. ஸோ முன்னாடி வந்து ஃபார்வர்ட் ரியாக்ஷன், ரிவர்ஸில் போச்சுன்னா பேக்வேர்ட் ரியாக்ஷன், அப்படி தானா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ரேட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் எப்படி எழுதுவோம்? கேஎஃப். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன், இது வந்து ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் ஈக்குவல் டு கேஎஃப்னா ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபார்வர்ட் ரியாக்ஷன் இன்டூ ரியாக்டன்ட், அப்படி தானா? ஃபார்வர்ட் ரியாக்ஷன்னா என்னது? A is giving B. அதில் எது ரியாக்டன்ட்? A தான் ரியாக்டன்ட். ஸோ ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் இஸ் டிபெண்டிங் ஆன் த ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ ரேட் ஆஃப் பேக்வேர்ட் ரியாக்ஷன் எப்படி எழுதுவீங்க? KB இன்டூ B. ஏன்னா பேக்வேர்ட் ரியாக்ஷன்னா என்னது? B is giving A. ஸோ B தான் இதில் ரியாக்டன்ட். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் அட் ஈக்குவலிபிரியம் rate of forward reaction is equal to rate of backward reaction. So ரெண்டையும் நம்ம இந்த ரெண்டையும் ஈக்குவேட் பண்ண என்ன ஆகும்? kf into a is equal to kb into b, அப்படி தானா? ஸோ இதில் வந்து நம்ம இப்போ எப்படி எழுதலாம்? kf by kb is equal to b by a எழுதலாமா? b by a எழுதலாமா? b na என்னது? nothing but product. a na என்னது? nothing but reactant. ஸோ இதுதான் equal to k, அப்படி தானா? k is equal to kf by kb. உங்களுக்கு இது கிடச்சிச்சா? ஸோ இந்த இதை நீங்கள் லைட்டாக மெமரைஸ் பண்ணி கூட, இன்கேஸ் மறந்தால் கூட இந்த டெரிவேஷன் யூஸ் பண்ணி எது ஃபார்வர்ட் மேலே வருமா பேக்வர்ட் மேலே வருமானு தெரிஞ்சுக்காலே போதும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? கேக்கு பதிலாக 50 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஎஃப் வந்து 2.5 into 10 power 2 போட்டுட்டு டிவைடட் பை கேபி. ஸோ இப்போ நீங்கள் கேபிக்கு இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 கிடைக்கும், ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேங்க்யூ.